கண் திறக்கப்பட்டவன். இவ்வளவு நேரம் நான் தீர்க்கதரிசி தான், கண்ணு மூடி இருந்துச்சு. வறுமைதான் ஆசீர்வாதம்னு பேசினேன், தரித்திரம் தான் நல்லதுன்னு பேசினேன், வறுமையில் இருக்கவங்களாம் பெரிய பிஹெச்டின்னு நினைச்சேன். இப்ப கண்ணு திறந்துருச்சு. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தர். நேற்று நல்லா இருந்தா நீ செத்துட்டாருன்னா உடனே அதை ஏத்துக்கிறீங்க. சடுதியா செத்து போனா ஏத்துக்கிறீங்க. சடுதியா வந்து ஆக்சிடென்ட் ஏத்துக்கிறீங்க. சடுதியா ஹார்ட் அட்டாக் ஒண்ணா ஏத்துக்கிறீங்க. சடுதியா பணக்காரனா சொன்னா ஏத்துக்க மாட்டேன். எதிர்மறையான சடுதியை ஏற்றுக்கொள்கிற மனது பாசிட்டிவான நடக்குதா இல்லையான்னு பாரு. ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் தேவன் துவக்கிவிட்டார். ஸோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் கேட்க போகிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அதில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை திறந்த மனதுடன் விசுவாசிக்கிறார்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் அவருடைய வளர்ச்சி மிக பயங்கரமானதாயிடும். பிரசன்னத்திலிருந்து உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த புதன்கிழமை ஐஸ்வர்யத்தை பற்றி என்ன செய்து கொண்டு வருகிறோம்? தியானிக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய சித்தத்தில் ஒன்று. என்னைக்கு இது தேவனுடைய சித்தம் என்பது உங்கள் மனசில் புரியுறீங்களோ, இப்போ நீங்கள் சித்தத்தில் இல்லை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சித்தத்துக்கு வெளியில் இருக்கிறாள் மெதுவா சித்தத்துக்குள்ள வரும் அப்படின்னு நினைப்பீங்களா? உடனே சித்தத்துக்குள்ள வரும்னு நினைப்பீங்க இல்லையா? அப்படித்தான் ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய சித்தம். இஸ்ரவேலை, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு புதிய ஏற்பாட்டில், நன்மையும் பிரியமுமான சித்தம் இன்னதென்பதை அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்போதான் மனசு புதுசாகுமா? உண்மையிலே தேவனுடைய பிரியமான சித்தம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்முடைய மனது புதிதாகுமா? ஆமென். அப்போ பிரியமான சித்தம் என்ன? பிலேயாம் சொல்றான். என்ன சொல்றாரு? கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கண் திறக்கப்பட்டவன். இவ்வளவு நேரம் நான் தீர்க்கதரிசி தான், கண்ணு மூடி இருந்துச்சு. வறுமைதான் ஆசீர்வாதம்னு பேசினேன், தரித்திரம் தான் நல்லதுன்னு பேசினேன், வறுமையில் இருக்கவங்களாம் பெரிய பிஹெச்டின்னு நினைச்சேன். இப்ப கண்ணு திறந்துருச்சு. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தர். இதுல இருந்து என்ன தெரியுது? ஐஸ்வர்யத்தை பேசுறவங்க எல்லாரும் கண்ணு திறந்தவங்க. ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசுற எல்லாரும் இன்னும் கண்ணு மூடி இருக்கு. பிலேயாம் எப்படியாச்சும் ஜனங்களை கர்த்தர் அடிப்பாரு அப்படின்னு பாக்குறான். 3 தடவை 4 தடவை சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் அறிந்த பின்பு திரும்ப அவன் போய் என்ன செய்யலை? கடவுள்கிட்ட பேசவே போல. ஆமென் சொல்லுவோம். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண் திறக்கப்பட்ட பிறகுதான் ஆசீர்வாதத்தை பார்க்கிறான் பிழையாம். இன்று ஆசீர்வாதத்துக்கு எதிராக பேசுகிற எல்லோரும் கண்கள் மூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் பரிதாபப்பட வேண்டும். என்னைக்கு கண்ணு திறக்குதோ அன்னைக்கு ஐஸ்வர்யம் பேசுகிறோன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய ஒரே கனவு என்னன்னா வெள்ளை ஜிப்பா போடணுன்றது தான். அதுக்காக எப்படியாச்சும் உள்ளே போகணும். இப்போ நான் தான் போடுறேன். ஆனால் இது வேற. அதான் இப்போ சொல்ல வரேன். ஜிப்பாக்கு நம்ம எதிரியே கிடையாது. ஆமாம், அது உள்ளே இருக்கிற சத்தியத்தினா விஷயம். என்ன வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. அதான் என்னுடைய அடிப்படை, அந்த ஃபவுண்டேஷன். அதை பார்த்துட்டு எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறான்டா. வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன், நசரேனா இயேசு நாமத்தில் எழுந்து நட. அப்போ வெள்ளியும் பொண்ணு இருக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்லேயே வளர்ந்தோம். நம்ம தியாகியாகணும், உருகணும். நம்ம எவ்வளவு நம்மளை அழிச்சுக்கிறோமோ அவ்வளவு ஜனங்கள் நல்லா இருப்பாங்க.
இதெல்லாம் வந்து என் மனசில் இருந்துச்சு. ஆனால் தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி, அதான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி எப்படியாக நம்மள்ட்ட வந்து என்ன செய்கிறாரு, சத்தியத்தை என்கவுண்டர் பண்ணுறாரு, நம்மளை சத்தியத்தை வச்சு. அப்போ தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் பல விஷயங்களை என்கவுண்டர் பண்ணுறாரு. அதில் ஒன்று 95 போங்கே வராரு, வந்து பாஸ்டர்ஸ்க்கு ஏதோ ஒன்று பேசுகிறாரு, முச்செடியை பற்றி பேசுகிறாரு. பல தடவை நான் சொல்லியிருக்கேன், கண் எப்படி திறக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ அவர் சொல்ல, நீ எரிந்து பிரகாசிக்கணும். யோவான் சொன்ன எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். இதே வசனத்தை நாங்கள் படிச்சிருக்கிறோம். எரிந்து பிரகாசிக்கணும்னா நம்ம வந்து மெழுகுதிரி தானே எரிஞ்சு பிரகாசிக்குது. இப்போ மெழுகுதிரி எரிஞ்சு பிரகாசிக்க பிரகாசிக்க என்ன நடக்குது, மெழுகுதிரி உருகுது. அப்படி தான் நம்மளும் உருகணும். கர்த்தர் சொன்னார் எரிஞ்சு பிரகாசிக்கணும், ஆனால் எது எரியணுன்ற கூட நீ சூஸ் பண்ணக்கூடாது, பைபிள்லேருந்து நான் தான் சூஸ் பண்ணி தருவேன். முச்செடி ஒன்று எரிஞ்சு என்ன செஞ்சு பிரகாசிக்குது. அதை பிரகாசித்த உடனே மோஸ்ட் அட்ராக்ட் ஆகி உள்ளே வரான். நீ நானும் எவ்வளோ பிரகாசிக்கிறோமோ அவ்வளவாய் ஜனங்கள் ஈர்க்கப்படுவார்கள். ஆனால் அந்த முச்செடியோ பசுமையாக இருந்தது. அப்படி முடிச்சாரு. அன்றைக்கு என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நாம் பிரகாசிக்க முடியும், நாம் பசுமையாகவும் இருக்க முடியும். நம்மை உபத்திரவத்தில் பூரணப்படுத்தி ஜனங்களை பரலோகத்தில் அழைப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவப்படுத்தி அந்த உபத்திரவத்தினாலே நம்ம எல்லாரையும் அல்லேலூயா சொல்லுங்க பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய உபத்திரவம் மற்றவங்க உபத்திரவமோ ஒரு கதைக்கு என்ன செய்யாது, ஆகாது. அதனால 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். ஆகவே ஊழியர்கள் தங்களுடைய கிரயத்தை கிறிஸ்துவின் கிரயத்துக்கு மேலாக பேச வேண்டியதில்லை. அப்போ கண்ணு திறக்கப்பட்ட உடனே நான் ஆசீர்வாதமாக இருப்பதே தேவனுடைய சித்தம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ நீங்கள் ஐஸ்வர்யத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கண்ணு திறந்துருச்சுன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெருகி கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கிறது. உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் தேவன் துவக்கி விட்டார். ஸோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் கேட்க போகிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அதில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை திறந்த மனதுடன் விசுவாசிக்கிறார்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் அவருடைய வளர்ச்சி மிக பயங்கரமானதாக இருக்கும். ஆமாம், நாட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் மை வேர்ட் நாலேஜ் அண்ட் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ஸ்பீக்கிங். என்னைக்கு ஐஸ்வர்யத்தை பேச ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு என்ன செய்யுது, ஆமாம் ஆசீர்வாதம்னா மனுஷனுக்கு அது மேலே ஒரு ஹோப்பே இல்லை. ஆனால் சாபம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சார் அது பிடிச்சா விடாது சார்ன்றாங்க. சாபம்னா ஏதோ ரொம்ப பசை ஓவராக இருக்கிற மாதிரியும், ஐஸ்வர்யம்னா கொஞ்சம் பசை ஒட்டாத மாதிரியும் ஒரு மனநிலை கிறிஸ்தவனுக்கு இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, சாபத்தை ஒட்டுனா பசை 3 தலைமுறையில் உறிஞ்சிரும். ஆனால் ஆசீர்வாதம் ஒட்டுனா தலைமுறை 1000 நாளும் உரியாது. அதான் ஃபேக்ட். ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, 1000 தலைமுறைக்கு இறக்கம் பாசிட்டிவ் வந்து எப்போவுமே என்னவா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்படி இல்லாட்டி இப்படி கூட வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய் என்பதே உன்மேல் விழுந்த சாபமாக இருக்கிறதுன்னாரு. இப்போ கரெக்டாக புரியுது எனக்கு. என் மேலே ஒரு சாபம் இருக்குது. என்ன சாபம்னா, நான் ஆசீர்வதிக்க. ஆமென். நெகட்டிவாக வந்தால் தான் பாசிட்டிவாக தெரியுது. ஆமென். மக்களுக்கு நெகட்டிவாக கொடுத்து நிறைய படம் இருக்குது. அதனால தான் நிறைய எக்ஸாம்பிள் ஏசினார், நெகட்டிவாக பேசினார். ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் கர்த்தருக்கு பயப்படாதவன். எதிர்மறையை பேசி நேர்மறையை புரிய வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், என் மேலே ஒரு சாபம் இருக்குது. என் மீது ஒரு சாபம் இருக்கிறது. சொல்லுங்க. அந்த சாபம் என்னவென்றால், நான் வாழ்நாள் எல்லாம் என் தகுதிக்கு மீறி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆமென். I'll be blessed in word standard, not in my standard. இல்லாட்டி என்னுடைய பின்னணி, என் பேக்ரவுண்டு இதன் அடிப்படையில் அல்ல, நான் வார்த்தையின் அடிப்படையில், வார்த்தையின் அளவிற்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அதுதான் 2-3 வாரமாக பேசிகிட்டு இருக்கிறோம். உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களாய் இருங்கள். இந்த உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களாய் உங்களை அவரே மாற்றுகிறார். நீங்கள் ஏதோ
செல்ஃப் மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி நீங்கள் உயர்ந்த எண்ணத்துக்கு வரணும்லாம் கிடையாது. அவரே உங்களை உயர்ந்த எண்ணமுடையவர்களாய் மாற்றுகிறார். அதற்காக தேவன் வேலைகளை துவங்குகிறார். முதல் கட்ட வேலை, ஆபிரகாமை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். நட்சத்திரங்களை எண்ணு. ஆண்டவர், நான் குழந்தை இல்லாமல் இருக்க, நட்சத்திரங்களை எண்ணுனாரு. ஓ இன்ஃபினிட்டி, என்னவே முடியல, இப்படித்தாண்டா உனக்கு பிள்ளைகள் இருக்க போகிறது. இவன் ஒரு பிள்ளையை கேட்டுக்கொண்டிருந்தான், தேவனோ நட்சத்திரம் போல. தேவன் அவனை ஆசீர்வதிப்பதற்கு அவனுடைய மைண்டு தேவனுடைய மைண்டா மாறணும்னு விரும்புறாரு. நான் மெட்ராஸ் போகணும்னு நினைக்கிறேன், நீங்க கன்னியாகுமரி போகணும்னு நினைக்கிறீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையை நினைக்கும் போது ரெண்டு பேரும் வீடு போய் சேர இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய சேர்ந்து என்ன செய்ய முடியாது, டிராவல் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் வந்து இவனை வந்து பெரிய லெவலில் கூட்டு போகணுன்னு இருக்காரு. அவன் என்ன சொல்றான், எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா போதுன்றான். அப்ப சொல்ற, இல்லப்பா நீ நானும் வந்து வேற வேற மைண்ட் செட்டில் இருக்க முடியாது. நீ என் மைண்ட் செட்டுக்கு வந்தா தான் நான் இனி ஏன் ஸ்டாண்டர்டில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஏன்னா உன்னை நான் ஏன் திட்டத்துக்கு கொண்டு போக விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஜோசப் பிரின்ஸ் மெசேஜை முந்தானத்து கேட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன். ஜோசப் பிரின்ஸ் மெசேஜ் நான் கேட்டதே கிடையாது. நாட் ஈவன் ஒன் மெசேஜ் கேட்டே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் கேட்டேன், 3 நிமிஷம் கிளிப்பிங்ஸ், அதனால் கேட்டேன். அவர் சொல்கிறாரு, அண்ணாள் குழந்தை இல்லை, அவள் அழுது அவளுக்கு குழந்தை எல்லாருக்கும் சீக்கிரம் பிறந்துச்சு, அவளுக்கு மட்டும் லேட்டாக பிறந்துச்சு. எலிசபெத்துக்கு லேட்டாக பிறந்துச்சு. சிம்சனோட அம்மா பேர் என்ன, மனோவா அவங்க அப்பா, அவனுக்கு லேட்டாக பிறந்துச்சு. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த லேட்டாக பிறந்தவங்க எல்லாம் சாம்பியனாகவே இருந்தாங்க. அவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒன்று லேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா பிறக்க போகிறது சாம்பியன் அப்படின்னு. பரவாயில்ல, ஜோசப் கிளப்பலாதான் இருக்கிறாங்க. பார்த்தப்ப அப்படியே அதில் ஜீவன் உள்ள வருது. நீண்ட நாட்களுக்கு முன்பாக வந்து அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை வெளியிலிருந்து நாம் கேட்கிறோம். என்னன்னா பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு கர்த்தர், நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்ன முடியல ஆண்டவர் என்றான். அப்படித்தான் உன்னுடைய சந்ததி இருக்க போகிறது. பூமியின் தூள் மாதிரி இருக்கும், கடற்கரை மணல் மாதிரி இருக்கும், வானத்து நட்சத்திரம். தேவனுடைய எண்ணத்தை பாருங்க. அந்த எண்ணத்திற்கு ஆபிரகாம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். எப்பொழுது வர முடியும்? வானத்தை பூமியும் உடையவர் பேசும்போது, அந்த அந்த வானத்தை நோக்கி பார்க்கும்போது தான். வானாதி வானங்களை படைத்த தேவனுடைய எண்ணங்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஏன் இவ்வளோ பெரிய வானத்தை வச்சிருக்காரு தெரியுமா? எப்பெல்லாம் உங்க மைண்ட்ல இருந்து 100 ரூபா கிடைக்குமா 200 ரூபாய் யோசிக்கிறீங்க, அப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து மொட்டை மலர்ந்து விட்டு வானத்தை பாருங்க. அவ்வளோதான். வானத்தை பார்த்த உடனே இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய வானத்தை படைச்சவர் எவ்வளோ அடிங்க சார், இவ்வளோ பெரிய வானத்தை படைச்ச தேவன் எவ்வளோ பெரியவராக இருப்பார். ஒரு முறை சென்னையில் உட்காந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல உட்காந்து அப்படி பார்த்துக்கணும்னு சொன்னேன். அதான் சார் கமல்ஹாசன் வீடு. நான் பார்த்து அதுக்கு பக்கத்தில் ஒரு விஜய் வீடு. எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பெரிய பெரிய சைஸில் கட்டியிருக்காங்க. இது இங்கே ஒரு வீடு இருக்குது, கொடைக்கானல் ஒரு வீடு, பல இடங்களில் வீடு இருக்காங்க. அப்போ மெதுவாக ஆவியானவர்கிட்ட பேசுகிறாரு, ஒரு மனிதனுடைய பவரை அல்லது அவனோட ஐஸ்வர்யத்தை எதை வச்சுடா கணக்கு போடுறீங்க பூமியிலன்னு கேட்டார். நிலம் எவ்வளோ வச்சுருக்கிறான்? 5 சென்டில் வீடு கட்டினவன், 50 சென்டில் வீடு கட்டினவன், அந்த எவ்வளோ இடம் அவனுக்கு சொந்தமோ அவ்வளோ பெரிய ஆள். உன் கணக்குப்படி நிறைய இடம் வச்சுருக்கதான் சொந்த பெரிய பணக்காரன்னாலும், அப்படி வச்சுக்கிட்டாலும் பூமியும் அதை நிறைவும் என்னுடையதுன்னு. உன் கணக்குப்படி நான் பெரிய பணக்காரன்டா, இந்த உலகத்தில் எவனுமே இல்லாத அளவு நிலம் எனக்கு இருக்கு. ஆமேன். இலவசமாக கொடுத்தாரு. இன்னைக்கு பத்திரம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் இன்னொரு ஆள்கிட்ட காசு கொடுத்து வாங்கினான், ஆனால் அவன் இன்னொரு ஆள்கிட்ட காசு கொடுத்து வாங்கினான். ஆனால் முத ஒருத்தர் வாங்கினா பாருங்க, அவன் ஓசியாதான் வாங்கினான். தேவன் பெரியவர். தயவுசெய்து இந்த படத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் அவங்க கொண்டு வராரு. சார் ஒரே நாளில் முடிக்க முடியும் சார், ஒரே நாளில் முடிப்பார், ஒரே செக்கில் முடிப்பார், ஒரே நிமிஷத்தில் முடிப்பார், ஒரே நாள் நைட்டில் முடிப்பார். தேவன் சடுதியாய். நேற்று நல்லா இருந்தா நீ செத்துட்டாருன்னா உடனே அதை ஏற்றுக்கிறீங்க. சடுதியா செத்து போனா ஏற்றுக்கிறீங்க, சடுதியா வந்து ஆக்சிடென்ட் ஏற்றுக்கிறீங்க, சடுதியா ஹார்ட் அட்டாக் ஒன்றா ஏற்றுக்கிறீங்க, சடுதியா பணக்காரனா ஏற்றுக்க மாட்டேன்.
எதிர்மறையான சடுதியை ஏற்றுக்கொள்கிற மனது பாசிட்டிவான நடக்குதா இல்லையான்னு பாரு. சார் நல்லா சார் இருந்தாரு, தின்னு செத்து போயிட்டார் சார். சொல்ல போறான் சார், சாதாரண ஹோண்டா சீட்ல வந்து இருந்தார் சார் அப்படின்னு போறாங்க. சார் சாதாரணமா தான் சார் இருந்தாரு, சாதாரணமா சார் இருந்தாரு. இன்னைக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில மற்றவர்கள் சொல்ல போகிற நாட்கள் வரும். யோசேப்பை உயர்த்தினார் பாருங்க கர்த்தர். அவனை மறந்த பானபாத்திரக்காரன் பக்கத்தில் இருந்தான். அவனுடைய பேர் என்ன, பாடி கார்டு போத்திபார் அவனும் கூட இருந்தான். எப்பவுமே இவன் கூட இருக்கிறவங்க எந்த 2 பேரு இவன் அசட்டை நினைச்சாங்களோ அந்த 2 பேரும் நிக்க வச்சு அவனை தூக்குனார் கர்த்தர். ஆமென். போத்திபாரோட மனைவி சுலைகா. இந்த போத்திபார் என்பவன் ஒரு பெரிய மெய்காப்பாளன். ஆனா வந்து பயங்கரமான தளபதி. அவன் ராஜாவின் மெய்காப்பாளன் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எவன் அவன் ஜெயிலில் போட்டானோ அவனே இப்போ ஹையர் அஃபீஷியல் ஆயிட்டான். அப்புறம் போத்திபார் வச்சிருக்கிறா, இங்கிட்டு போத்திபார் நிற்கிறார், இங்கிட்டு பானை பார்த்து நிற்கிறான். சொல்கிறான், ராஜா நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மட்டும்தான் என்ன மெனுன்னு நான் சொல்லுவேன், மீதி எல்லாம் இந்த நாட்டில் யோசேப்பு சொல்கிற மட்டும்தான் அப்படின்ட்டான். காலையில் இட்லிக்கு தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா இதை மட்டும் என்கிட்ட கேட்டுக்க, மீதி எல்லாம் யோசேப்கிட்ட கேட்டுக்கான்ட்டான். சர்வ அதிகாரமும் ஒரே நாள் இரவில் வந்தது. ஆமேன். ராமேன் கூட வரல, பின்னாடி 1-2 பேர்கிட்ட. ஆமாம் சொல்லுங்க ஆமேன். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படியே தொண்டைக்கிட்ட நின்று சொல்லிடாத, ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லிடாதன்ன மாதிரி. ஆமேன் 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 என்றால் அப்படி ஆகட்டும். இன்னைக்கு காலையில் ஒரு கொரியர் வந்திருக்காரு என்கிட்ட. யார் சார் இருக்காங்க, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி போயிட்டாரு. மதியம் ஒரு கொரியர் வந்துச்சு, ஜஸ்டின் யார் சார், நான் தான் உள்ள வந்துட்டான். ஸோ ஒரு கொரியரை வாங்குற கூட நான் ஆமேன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அவன் ஜஸ்டின் நீங்கள் தானே, ஆமேன் நான் தான் அப்படின்னா உள்ள வருது பார்சலு. அமைதியாக இருந்தால் திரும்பி போயிடுவான். ஆசீர்வாதம் அப்படித்தான். வசனத்தை கேட்க கேட்க ஆமேன் சொல்லிட்டே இரு. கையத்தட்ட சிவராமத்தினால் ஆமேன் ஆமேன். அப்படியே ஆக கடவுது, அப்படியே ஆக கடவுது. ஆமேன். உயர்ந்த எண்ணங்களுடையவர்களாக இருங்கள். வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி அவனை உயர்ந்த எண்ணமுடையவனை மாற்றினார். எண்ணங்களை வாக்குத்தத்தங்களோடு லாக் பண்ணினார் தேவன். ஏனென்றால் உங்கள் வாழ்வு வாக்குத்தத்தம் எந்த உயரமோ அந்த உயரத்திற்குத்தான் உயரப்போகிறது. இப்போ நான் கேட்பேன் உங்களை பார்த்து, உங்கள் வாழ்க்கை எந்த உயரத்துக்கு உயரப்போகிறது அப்படின்னு கேட்டோம். நீங்கள் சொல்லணும், வாக்குத்தத்தம் எந்த உயரமோ அந்த உயரத்துக்கு என் வாழ்க்கை உயரப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கை எந்த உயரத்திற்கு உயரப்போகிறது? கடற்கரை மணல் மாதிரி குழந்தைன்னாரு, வானத்து நட்சத்திரம் மாறினாரு, பூமியின் தூள் மாதிரினாரு. அத வேதாகம வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடற்கரை மணல் என்பது யூத ஜனங்களை குறிக்கிறது. ஆபிரகாமின் சந்ததி தான் யூதர்கள். அடுத்து பூமியின் தூள் என்பது இஸ்லாமியர்களை குறிக்கிறது. யாரு, நம்ம ஆகாருடைய பையன் பேர் என்ன, இஸ்மவேல், அந்த சந்ததியை குறிக்கிறது. அதுவும் அவனுக்கு பிள்ளை. அடுத்து வானத்து நட்சத்திரம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வந்த கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அவனுக்கு 3 சந்ததி. ஒன்று சாரால் வழியாக, இன்னொன்று ஆகார் வழியாக, இன்னொன்று இயேசுவின் வழியாக. அவனுக்கு அநேக சந்ததி இருந்தது. ஆனால் பவுல் எழுதும்போது, வேதம் இயேசு சொல்லும்போது, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமென். இந்த 3 ஏரியாவை காட்டினார். இன்னைக்கு ஆபிரகாமுடைய கல்லறையிலே யூதர்கள் எங்கள் தகப்பனை என்று அழுகிறார்கள். இஸ்மவேலர்கள் என்ன செய்கிறாங்க, அப்பான்னு அழுகிறாங்க. இதில் வேற இவங்க கிறிஸ்துவையும் வேற 20,000 50,000 பில்லை போட்டு இவங்களும் போய் என்ன செய்கிறாங்க, அப்பா எங்கள் தகப்பனேன்றாங்க. பரலோகத்தில் இருந்து ஆபிரகாம் பார்க்குறான். கர்த்தர் சொன்னார், ஒரு பிள்ளை தாழ்ற கட்ட பாடுறா எம்பிட்டு பிள்ளைன்னு.
தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றுவார். பாரு, வானத்து நட்சத்திரம் போல வராயம் பாரு, பாரு கடற்கரை மணல் மாதிரி வராயம் பாரு, இங்கிட்டு பாரு பூமியின் தூள் மாதிரி வராயம் பாரு. ஆபிரகாமின் வாழ்க்கை எந்த உயரத்திற்கு போனது? தேவன் வாயை திறந்து சொன்ன வார்த்தையின் உயரத்திற்கு போனது. என்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையும், என் அருமையான மகளே மகனே, இந்த உலகத்தில் நேற்று என்ன நினைச்சு முந்தானே என்ன நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தீனா அந்த உயரத்தில் நீ வாழ போற. ஆனா வார்த்தை என்ன சொன்னது என்பதை யோசிக்கும் போது நீ அந்த உயரத்தில் பறக்க போகிறாய். ஆகையால் தான் தேவனுடைய பிள்ளைகளை வேதம் கழுகு என்று சொல்லுகிறது. கழுகுனா என்ன அர்த்தம்னா above all, எல்லாத்துக்கும் மேல. காக்கா குருவிலாம் ஏரியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும், கழுகு மட்டும் அப்படியே மேல சுத்திக்கிட்டு இருக்கும். ஒருத்தர் எழுதுறான், மழை பெஞ்சா எல்லா பறவையும் நனையுமா, கழுகு மட்டும் நனையாது. ஏன்னா எல்லா பறவையும் மேகத்துக்கு கீழே பறக்குது, கழுகு மட்டும் மேகத்துக்கு மேல பறக்குது. கழுகு வந்தா ஃப்ளைட்டே பயப்படுறாங்க. ஆமேன். அப்ப நம்ம யாரு? கழுகு. எல்லா பறவையும் இப்படிதான் பறக்கும், கழுகு மட்டும் அப்படியே பறக்குது. என்ன சார், அலட்டிக்கவே அலட்டிக்காது. கழுகு ரெக்க அடிச்சு நீங்க பார்க்க முடியாது சார். ஏதோ இந்த பூமிக்கு ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது தான் அடிக்குது. எந்திரிச்சிருச்சுன்னா கழுகை பற்றி படிங்க படிங்க, நிறைய மேட்ரு உங்களுக்கு வரும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்று படிச்சு நம்ப மாட்டீங்க. ஒரு முறை கழுகு இப்படி சட்டை ஹைட்லேருந்து நல்ல ஹைட்டில் போயிட்டு அப்படின்னு அடிச்சிச்சுன்னா 450 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டே இருக்குமா. 450 கிலோமீட்டர் சார் அப்படியே போயிட்டே இருக்குமா. அது வேலை வாழை வச்சு டைரக்ஷனை மட்டும் தான் மாற்றணும். அது இறங்கணும்னா அந்த லேயராக இருக்கும் பாருங்க. அந்த ஃபெதர்ஸ் வந்து 2 அடுக்கு 3 அடுக்கு இருக்கும். அதில் ஃபஸ்ட் அடுக்கு தூக்குனா அப்படியே ஒரு 10-200 ஃபீட் இறங்கும், 10-100 ஃபீட்டு. அடுத்து அப்படியே தான் ஃப்ளைட்டை அமைச்சிருக்காங்க. எப்போ இறங்கணுமோ அப்போ சைடில் இருக்கா, நீங்கள் பாருங்கள், ஜன்னல் பக்கம் உட்காந்துருக்கும், விண்டோ வழியாக நீங்கள் பாருங்கள் தெரியும். என் அன்புக்குரியவர்களே, இந்த கழுகு அப்படி போயிட்டுருக்கோம். பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். எழுதியவர் உன்னைக்கே தீர்க்கதரிசிதாயா. ஆமாம், எதிர்காலத்தில் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். இன்னைக்கு அங்கே தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சார். அநேக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எழுதினார்கள், வாழவில்லை. ஆனால் இந்த தீர்க்கதரிசி எழுதிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நமக்கு பரிசாக தேவன் அருள்வார். என்ன சொல்ல வரேன்னா, உயர்ந்த எண்ணங்கள் கழுகை போல. உங்கள் உயர்வு உங்கள் பலத்தை சார்ந்ததல்ல, உங்கள் பலத்தோடு தொடர்புடையது அல்ல. உலகத்தில் பலத்தை வச்சுதான் வாழ்க்கை. அது உலகம். உலகத்து வந்து வேற கிங்டம், அங்க வேற சட்டம். தேவனுடைய ராஜ்யம் வேற ஒரு ராஜ்யம், இங்கு வேறொரு சட்டம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு சட்டம் என்ன செய்யுது? மாறுது. இந்தியாவில் லெஃப்டில் ஓட்டுறாங்க வண்டியை, ட்ராக்கு. அமெரிக்காவில் ரைட்டில் ஓட்டுறாங்க ட்ராக்கு. இங்கே வந்து சுவிட்சை கீழே போடுறாங்க, பிரிட்டிஷ் கீழே போடுறாங்க, அமெரிக்கன்ஸ் மேலே போடுறாங்க. என் நண்புக்குரிய சுவிட்சு கூட மாற்றி மாற்றி தான் போடுறாங்க சார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எப்படி உலகத்தில் இருக்க அந்த சட்டத்தை கிங்டம் ஆஃப் காடுக்குள்ளே கொண்டு வர முடியும்? இங்கே வேற சட்டம். இங்கே உங்கள் உயர்வு உங்கள் பலத்தை சார்ந்ததல்ல, உங்கள் சம்பாத்தியத்தை சார்ந்ததல்ல, அது தேவனுடைய திட்டத்தை சார்ந்தது. அவர் எந்த அளவு திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த அளவு நான் உயரப் போகிறேன். அதாவது தேவனுடைய வாக்கு தத்தம் எந்த உயரத்தில் இருக்கிறதோ அந்த உயரத்தில் தான் என் வாழ்க்கை இருக்க போகிறது. உள்ள வாங்குங்க, உள் வாங்குங்க. ஆமென். வார்த்தை காதுகள் வழியாக, மாம்சத்தின் வழியாக, ஆத்மாவின் வழியாக ஆவிக்குள்ளே கடந்து செல்லட்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கை வாக்கு தத்தத்தின் உயரத்தில் தான் இருக்கும். இருக்கும் இருக்கும். தேவன் வந்து பயங்கரமான ஆளாங்க. அவர் வரும்போது ஒரு மேட்டரை யோசிச்சுக்கிறேன். ஒரு ஆள்கிட்ட உனக்கு வந்து ஒரு 37 வயசில் தரேன், 35 வயசில் தரேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு 20 வயசில் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னது அவனுக்கு 25 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம், வார்த்தை நிறைவேறலன்னு. அப்போ கர்த்தர் எனக்கு அதை காட்டுறாரு. 20 வயசில் தரேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு அவன் 23 வயசு ஆகி போச்சு. அப்போ கர்த்தர்கிட்ட இப்போ என்ன ஆண்டவரே 20 தரேன், 23 ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லையே அவன் 20 இருக்கான்றாரு.
என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அவர் 20ல் தரான்னு சொன்னனால அவன் ஏஜ், அவனுடைய செல்லு, அவனுடைய எல்லாமே 20ல் நிற்குமா அப்படியே. அதனால் அவர் பதறாமே இருப்பார். அவர் வார்த்தை நிறைவேற வரைக்கும், செங்கடல் எப்படி வந்து ஜனங்கள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து அடுத்து இவங்க வந்து மூடிச்சோ, அப்படி வார்த்தை நிறைவேற வரைக்கும் எல்லாம் அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட சராசரம் காத்து கொண்டு இருக்கும். அவர் வார்த்தை சாதாரணமானதல்ல. அவர் வார்த்தை அண்ட சராசரங்களை இயக்குகிறது. இந்த பூமியில் இருக்க கோடிக்கணக்கான, பில்லியன் கணக்கான, ட்ரில்லியன் கணக்கான வெயிட் இருக்கிற வந்து என்ன சொல்ல, டன்ஸ் வெயிட் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற பொருட்களை தாங்கி கொண்டு இந்த பூமி அந்தரத்தில் அப்படியே நிற்கிதான். எதுக்கு? நான் ஒரு வார்த்தையில் நில்லுன்னு நான் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கான், சுத்து நான் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கான், பெருகட்டும் நான் மீன் பெருகிக்கிட்டே இருக்கான். டெய்லியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை தான் சார் சொன்னார், மீன்கள் பெருகட்டும்னாரு, பெருகிக்கிட்டே இருக்கு.